வெல்கம் டு குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி. ஒரு அழகான ஊர்ல அம்முன்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவளுக்கு படிக்கவும் நண்பர்களுடன் விளையாடவும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு குட்டி ப்ராப்ளம். அவளுக்கு நன்றி, மன்னிச்சிடு, தயவு செய்துன்னு சொல்லும் பழக்கம் இல்ல. அத சொல்லினா எல்லாரும் கேலி பண்ணுவாங்கன்னு நினைப்பா. அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க, அம்மு, நல்ல வார்த்தைகளுக்கு எப்பவும் மதிப்பு இருக்கும். ஆனா அம்மு கேட்கவே மாட்டா. ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்போ அம்மு பாத ஓரத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பாட்டிய பார்த்தா. அவ ஜின்னாத சிரிச்சிட்டுட சொன்னா, குழந்தே, இந்த மாய வார்த்தை பாட்டல் உன்னுக்காக. இதுக்குள்ள 3 மாய வார்த்தைகள் இருக்கு. அவ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அம்மு அதை கேட்டு சிரிச்சா. என்ன மாய வார்த்தைன்னு? மாயாஜாலமா? மூதாட்டி கண்ணை இமைச்சா பாட்டல் பிரகாசிச்சு டிங். அம்மு ஆச்சரியப்பட்டாலும் பாட்டலை எடுத்துக்கிட்டு போயிட்டா. அடுத்த நாள் அம்மு ஸ்கூல் போனப்போ அவ பென்சில் விழுந்துச்சு. அவ அருவருப்பா கேட்டா, என்னோட பென்சில் கொஞ்சம் எடுத்து தாரியா? யாரும் உதவல. அப்போ அம்முவுக்கு பாட்டல் நினைச்சு அவ ஒன்னு தடுமாறி சொன்னா, தயவு செய்து என்னோட பென்சில் எடுத்து தரலாமா? அவ தோழி ரீனா உடனே உதவி பண்றா. பாட்டில் மெதுவா பிரகாசிச்சது. அம்மு சிம்பிளா நினைச்சா, இது வேற லெவல் போல. ஈவினிங் வீட்டில் அம்முவோட அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருந்தா. அப்போ அம்மு சொன்னா, நன்றி அம்மா. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாட்டில் இன்னும் பிரகாசிச்சது. அடுத்த நாள் அவ தவறா ரீனாவை தள்ளிட்டா. யூசுவலி அதுக்கு பரவாயில்லன்னு போயிடுவா. ஆனா இன்று அம்மு சொன்னா, மன்னிச்சிடு ரீனா. ரீனாவும் புன்னகையில ஏற்றுக்கிட்டா. அந்த நேரம் பாட்டில் அடிக்கடி ஒளிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு காகிதம் பறந்து வந்துச்சு. அதுல எழுதிருக்குது, நீங்க பயன்படுத்திய 3 வார்த்தைகளும் தயவு செய்து, நன்றி, மன்னிச்சிடு மாய வார்த்தைகள்தான். அவை உன்னை நல்லவளா, எல்லாருக்கும் பிடிச்சவளா மாற்றும். அம்மு அத படிச்சு ரொம்ப புன்னகச்சா. இப்ப அம்மு யார பார்த்தாலும் எப்பவுமே நல்ல வார்த்தையால பேசுவா. அவ கிளாஸ்ல இருப்பவர்கள் எல்லாரும் அம்முவோட நட்புக்கு லைனல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க, எங்க அம்மு பெரிய மாற்றம். அம்முமே சந்தோஷமா மனசுல நினைச்சா, மாயம் பாட்டில்ல இல்ல, நல்ல வார்த்தையில தான். மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நல்ல வார்த்தை எப்பவுமே இதயத்தை பாதிக்கும், மனச வெல்லும், அடுத்தவங்க உன்னை மதிக்க வைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.